ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸ் புளியறதுக்குன்னே சூப்பரான குட்டி கண்டெய்னர் இருக்குது. இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இதை மட்டும் நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டு லெமன் புளிய தேவையே இல்லை. இதை வச்சு ஈஸியாக லெமன் புளிஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் சொன்ன ஜூஸர் இதுதான். இந்த மாதிரி கீழே ஒரு கிளாஸ் கண்டெய்னர் இருக்குது, மேலே பிளாஸ்டிக்கு. ஈஸியாக நம்ம பிடிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி வேறு இருக்குது. அது மாதிரி நம்ம ஜூஸ் போட்டோம் அப்படின்னா நம்ம லெமன் இந்த மாதிரி புளியிறப்ப மேலேயே டஸ்ட்டு நின்றுக்கிடும். ஈஸியாக நம்மளுக்கு கிளாஸில் ஊற்றுறதுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி டஸ்ட்டு எல்லாமே மேலேயே நின்றுக்கிடும். கீழே நம்மளுக்கு ஒன்லி ஜூஸ் மட்டும்தான் இருக்கும். சீடு எல்லாமே மேலேயே நின்றுக்கிடும். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக சூப்பராக குட்டியாக இருக்கும். இது இன்னும் கலர் கலராக மூடி மட்டும் சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சூப்பர் தான். இப்போ இதை ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான கிளாஸ் கண்டெய்னரு. ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். பட் ஓகே, நம்ம லெமன் ஜூஸ் எடுக்கிறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அது மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக லெமன் புளியறதுக்குன்னே ரொம்ப குட்டியாக கொடுத்துருப்பாங்க. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். ஆனால் அது ஆரஞ்சு புளியறதா இருக்கும், ரொம்ப பெருசாக இருக்கும். பட் இது ஈஸியாக லெமன் பிழிஞ்சிடலாம். இப்போ அதுக்காக நான் ஒரு லெமனை 2 பீசஸாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ அதை நம்ம எப்படி லெமன் ஜூஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இதை வச்சு லைட்டாக கரெக்டாக லெமன் புளியறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஜூஸ் கீழே ஸ்டோர் ஆயிரும். இதை வச்சு ஒரு சுற்றணும். நல்லா ஈஸியாக ஜூஸ் எல்லா ஜூஸுமே நல்லா கீழே இருக்கிற கண்டெய்னரில் ஸ்டோர் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம இன்னொரு லெமனையும் புளிஞ்சிடலாம். பார்த்திங்கனாலே தெரியும், அந்த லெமனோட பல்ப் எல்லாமே மேலேயே நின்றுக்கிடும். கீழே நம்மளுக்கு ஒன்லி ஃப்ரெஷ்ஷாக ஜூஸ் மட்டும்தான் கிடைக்கும். அவ்வளோதான், நல்ல கிளியராக நல்ல ஜூஸ் எடுத்துரும். நம்மளுக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் இது. அவ்வளோதான், பார்த்தீங்கன்னா கீழே ஜூஸ் லெமன் ஜூஸ் கிடச்சிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவே லெமன் ஜூஸ் செஞ்சிடலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 6 பழம் இல்லாட்டினா 7 பழம் நம்ம ஆட் பண்ணிக்க ஜூஸ் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை ஒரு கிளாஸில் ஊற்றிடலாம். பாருங்கள், டஸ்ட்டு எதுவுமே வராது. ஒன்லி பியூர் ஜூஸ் மட்டும்தான் கிடைக்கும். அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் வச்சு ஈஸியாக நம்ம லெமன் ஜூஸ் போட்டுட்டோம். லெமன் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இதை வச்சு நம்ம ஆரஞ்சு ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி ஆரஞ்சு ஒரு ஆரஞ்சை நீங்கள் 2ஆக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப குட்டி குட்டி ஆரஞ்சஸ் எல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஆரஞ்சுக்கெல்லாம் இது ரொம்பவே யூஸாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஆரஞ்சை வச்சு நம்ம லைட்டாக ஒரு 2-3 சுற்றிட்டோம்னா அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியாக ஜூஸ் அந்த கீழே கண்டெய்னரில் ஸ்டோர் ஆயிரும். அப்படியே நீங்கள் ஒரு மூடி போட்டு கூட இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அந்த மேலே இருக்கிற பல்ப்பு, ஆரஞ்சு பல்ப்பு எல்லாமே மேலேயே நின்றுக்கூடும். ஒன்லி ஜூஸ் மட்டும்தான் அடியில் ஸ்டோர் ஆகும். நல்லா கொஞ்சம் கிளியராகவே எடுத்துரும். அதே மாதிரி இன்னொரு ஆரஞ்சையும் நம்ம ஜூஸ் பண்ணிடலாம். எனக்கு இந்த லெமன் ஜூஸர் ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக இதை நான் முதலே ஒன்று வச்சுருந்தேன். அப்புறம் எங்கள் வீட்டில் இதே இது வச்சுருந்தோம். அப்புறம் உடஞ்சிடுச்சு. அதனால் இன்னொன்று நான் தேடி கண்டுபிடிச்சி இந்த ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இதோட யூசஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப இருக்குது. பாருங்கள், சூப்பரான ஆரஞ்சு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த பல்ப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா மேலேயே அப்படியே நின்றுக்கிடுச்சு. கீழே ஒன்லி பியூர் ஜூஸ் மட்டும் கிடச்சிருக்கு. ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒரு கிளாஸ்க்கு மாற்றிடலாம்.
எட்ஜெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. எந்த டஸ்ட்டுமே வந்து கீழே விழுகாது. ஒன்லி ஜூஸ் மட்டும்தான். அவ்வளவுதான். நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்து இப்போ ஆரஞ்சு ஜூஸ் வந்து போட்டுட்டோம். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் லெமன் வந்து கஷ்டப்பட்டு கை வலிக்க லெமன் வந்து புளிய தேவையே இல்லை. இந்த மாதிரி ஈஸியாக வந்து லெமன் புளிஞ்சு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணியும் வச்சுக்கலாம். ஈஸியாக இந்த கண்டெய்னரில் அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி ஒரு மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்கவும் யூஸ் ஆகிக்கிடும். அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து நம்ம வந்து ஜூஸ் வந்து போட்டுடலாம். இதே இது வந்து பெருசாக நம்ம யூஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, நிறைய இடத்த வந்து அடைக்கும். பட் இது வந்து ஈஸியானது. உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.